காலை நேரம். சிறிது சிறிதாக தேநீரை உறிஞ்சி குடிப்பது ஒரு சுகம்தான். கொஞ்சம் சூடு குறைந்தாலும் ஈஸ்வரனுக்கு சுத்தமாக பிடிக்காது. தானே போய் சூடு செய்து வந்து பிறகு குடிப்பார். உங்க அப்பாவுக்கு ஆனாலும் நாக்கு கொஞ்சம் நீளம்தான். இந்த வயதிலும் வக்கனையா வாய்க்கு ருசியா கேக்குது என புருஷனிடம் சிடுசிடுப்பாள் மருமகள் ரேவதி. அப்பா பாவம், உன்னை தொந்தரவு பண்ணல தானே, அப்புறம் என்ன என்பான் கணவர் சேகர். நீங்க தான் மெச்சிக்கணும். உங்க அப்பாவை விட்டு கொடுப்பீங்களா? ஈஸ்வரனுக்கு 2 பிள்ளைகள். மூத்த பிள்ளை மேல்நாட்டு வாசம். எப்பவாவது தான் இந்தியாவுக்கு குடும்பத்தோடு வந்து போவான். 2வது பிள்ளை சேகர். மனைவி ரேவதி மற்றும் குழந்தைகளுடன் உள்நாட்டில் வசிக்கிறான். அவன் கூட தான் இருந்தார் ஈஸ்வரன். மூத்த மருமகள் எந்தவித பொறுப்பும் இல்லாமல் சௌகரியமாக வெளிநாட்டில் இருக்கவே தான் மட்டும் இந்த களத்தோட மட்டையடிக்கணுமா என்பாள் ரேவதி. புண்ணியெல்லாம் உனக்குத்தான் சேரும் என்பான் சேகர். பொறுத்து கொண்டு ரேவதியும் சென்று விடுவாள். வீட்டில் இப்படி பட்டிமன்றம் நடப்பது ஈஸ்வரனுக்கும் தெரிந்துதான் கொள்ளும். ஆனால் என்ன செய்வார்? சிரித்து கொள்வார். சுமந்திரகாளி என அப்படியே காணாமல் போய்விட முடியுமா? உயிர் இருக்கும் வரை இங்கே இருந்துதானே ஆகணும். மீந்து போன பழசையெல்லாம் சாப்பிட தயங்குவார். வேண்டாமா, நான் கொஞ்சம் பருப்பு பொடி போட்டு சாப்பிட்டுக்கிறேன் என பிடிவாதமாக சொல்லிவிடுவார். ரேவதிக்கு அப்போதெல்லாம் கடுப்பாகத்தான் இருக்கும். இன்று அவருக்கு விடுமுறை. அதாவது ரேவதி அவள் அம்மா வீட்டுக்கு போனால் இவருக்கு விடுமுறை நாள் மாதிரிதான். தானே சமையலறைக்குள் புகுந்து அட்டகாசம் செய்து விடுவார். கோதுமை மாவை வைத்து அல்வா கிண்டி விடுவார். அவருக்கு இனிப்பு என்றால் மிகவும் பிடிக்கும். முதல் நாளே தன் ஏடிஎம் கார்டை தேய்ந்து முந்திரி பருப்பு நெய்யெல்லாம் வாங்கி வந்து அறையில் ஒளித்து வைத்துக் கொள்வார். மருமகள் அம்மா வீட்டுக்கு போனால் 4 நாட்கள் வரமாட்டாள். அவள் வரும் வரை அவர் ராஜ்யம்தான். என்ன சுகமான சுதந்திரம்! விடுமுறை விட்டதும் குதிக்கும் பள்ளி பிள்ளை போல அவரும் அப்படித்தான் குதித்து கொண்டே நண்பருக்கு ஃபோன் பண்ணுவார். பரமோ, வாடா, ஒன்னா சாப்பிடலாம், தக்காளி பிரியாணி பண்ண போறேன். அடுத்த தெரு நண்பனான பரமசிவத்துக்கு இந்த மெசேஜ் உடனே பறந்துவிடும். அவரும் உடனே கிளம்பி விடுவார். அவருக்கும் அது விடுமுறை நாள்தான். மகளிடமிருந்து ஒரு தப்பித்தல். பரமசிவம் தன் மகளுடன் இருந்தார். ஈஸ்வரனின் வயதுதான் அவருக்கும். 2 மகள்கள் தான். ஒருத்தி வெளிநாட்டிலும் ஒருத்தி உள்ளூரிலும். உள்ளூரில் இருக்கும் மகளுடன் பரம இருப்பதால் அன்றைய நாளிதழுடன் ஈஸ்வரனின் வீட்டுக்கு வந்து விட்டார். ஈஸ்வரா, என்ன பண்ணிட்டு இருக்க? கரண்டியும் கையுமாக வந்தவர், வா வா, உட்காரு, இதோ சமையல் ஆயிடுச்சு என்றார் ஈஸ்வரன். ஊர்க்கதையெல்லாம் பேசியபடியே இருவரும் சமையலறையில் அட்டகாசம் செய்தனர். ஒன்றாக உட்கார்ந்து அரட்டை அடித்தபடி தக்காளி பிரியாணியை ஒரு பிடி பிடித்தனர். சொல்லு பரமோ, காலையில் டிஃபன் என்ன சாப்பிட்ட? அட கேட்டேன். அதெல்லாம் உனக்கு ஒத்துக்காதுப்பா, நீ போட்டதை மட்டும் சாப்பிடுன்னு சொல்லிட்டா மகா. ரவை தோசைன்னு சுட்டு போட்டா. அதில் வெங்காயம் இல்லை, வாசனைக்கு சீரகமோ கருவேப்பிலையோ எதுவுமே இல்லை. ஏதோ விழுங்கிட்டு வந்துட்டேன் என்றார் சோகமாக. வாய் விட்டு சிரித்து விட்டார். இதுக்கு போய் டென்ஷன் ஆனா எப்படி பரமோ? இன்னொரு நாள் செய்து கொடுப்பா, உன் மக தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ என்றார் ஈஸ்வரன். பரமசிவத்தின் மறைவு இறந்து 4 ஆண்டுகளாகிவிட்டது. பொண்டாட்டியோட அருமை இப்பதான்ப்பா புரியுது என்றார் ஈஸ்வரனிடம். இன்று ஊன்றுகோல் வயதில் இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டா. தினமும் வாழ்றதே ஒரு போராட்டமா இருக்கு. ஆனா நீ மட்டும் எப்படி மருமகளோட இவ்வளோ ஜாலியா இருக்கிற? என்ன விஷயம்? மூப்பு என்ற காலம் மெல்ல வந்து சேரும்போது மனதில் அதையெல்லாம் லேசில் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு அடம்பிடிக்கும். ஆளுமையை முதல்ல விட்டு கொடுத்துடணும் பரமோ. ஈகோ விட்டில் பூச்சியா செத்து போயிடணும். மகளோ மருமகளோ அவர்கள் பேச்சை பெரிதாக எடுத்து பழைய வீம்பை காட்டக்கூடாது. காட்டினால் வயசாச்சுல, பேசாம அக்கடான்னு இருங்கன்னு சொல்லிடுவாங்க. குறிப்பறிஞ்சுதான் நடந்துக்கணும் பாஸ். இதுதான் மூத்தோர் மொழி. தேய்பிரை காலங்களிலும் ஒளி தர கத்துக்கணும். நம்ம வாழ்க்கையோட கடைசி காலத்துல இப்படிதான். போய் ஈஸ்வரா, எப்படி நீ இப்படி சுலபமா எடுத்துக்கிற? என்னால சுத்தமா முடியலை என்றார் பரமோ. பரமோ, நமக்கு ரிட்டையர்மெண்ட் வேலையிலிருந்து மட்டுமில்ல, குடும்ப தலைவன் பதவியில் இருந்தோ ரிட்டையர்மெண்ட்டு தான். ஏய் என்றவுடன் என்னப்பான்னு வருவாங்க, அல்லது என்னங்கன்னு மனைவி வருவா. இப்போ ஏய்னெல்லாம் சொல்ல முடியாது. அம்மாடி கண்ணு அப்படின்னு தான் கூப்பிட பழகிக்கணும். மாற்றி யோசிப்பறமோ, நம்ம வயசுக்கும் அதுதான் பொருந்தும். அப்போதான் நமக்கு சிறிது மரியாதையாவது கிடைக்கும். எல்லாமே நம்ம கையில் தான் இருக்கு. போ, நீ என்னமோ சொல்கிற, எனக்கு ஒன்றுமே புரியலை என்றார் பரமசிவம். சிறிது நேரம் சீட்டு விளையாடினார்கள். மாலையில் அருகில் இருந்த பூங்காவில் உலாத்தினார்கள்.
அங்கு விற்ற இளநீர் வாங்கி அருந்தினர். இளநீர் ரொம்ப நல்லா இருக்குல்ல, வழுக்கையும் அதை விட பிரமாதம்தான் என்றார் ஈஸ்வரன். கொஞ்சம் அரசியல், கொஞ்சம் இலக்கியம் என பேசியபடியே பூங்காவில் வலம் வந்தனர். அங்கு டெய்லர் ஆறுமுகம் வரவே அவருக்கு 5000 ரூபாய் கொடுத்தார் ஈஸ்வரன். பாவம் பரமோ, நமக்கு நம்மளோட வயசு தான், அவனுக்கு ஏது ரிட்டைர்மெண்ட்டு ஓய்வூதியம் எல்லாம், அதான் மாதம் மாதம் அவன் செலவுக்குன்னு நான் கொடுக்கறது. இதில் ஒரு ஆத்ம திருப்தி எனக்கு கிடைக்குது. நாமும் இந்த வயதில் யாருக்கோ உபயோகமாக இருக்கோமேனு ஒரு சின்ன சந்தோஷம்தான் நெகிழ்வுடன் சொன்னார். தானும் அதுபோல் இல்லாதப்பட்ட தன் வயது தோழருக்கு கொடுக்க பரமவும் முடிவு செய்தார். எவ்வளோ சந்தோஷங்கள் இருக்குது தெரியுமா பரமோ, இந்த பெரிய கோடு போட்டுட்டால மருமகளின் ட்ரீட்மெண்ட்டு சின்ன கோடாக போயிருக்குல்ல, இதை முதல் கற்றுக்கோ பரமோ என்றார். இப்படியாகவே அவர்களின் அன்றைய பொழுது போனது. உன் கூட பேசினா உற்சாகமாக தான் இருக்குது, வீட்டுக்கு போனதும் நான் டல்லாயிடுறேன். என்னமோ ஈஸ்வரா, வாழ்க்கை என் கை நழுவி போயிட்ட மாதிரி இருக்குது. தூக்கி வளர்த்த பொண்ணு சும்மா இரேம்பான்னு சொன்னாவே நெஞ்சு வலிக்குது. அது மட்டுமல்ல, உன்னோட தொல்லையாக போச்சு. கண்ணு தெரியலைன்னு ஓரமாக நில்லு, காது கேட்கலைன்னு புலம்பாத. வயசானா இப்போல்லாம் அப்படிதான். இப்போ காது நல்லா கேட்டு மீட்டிங் போய் கேட்கவா போகிற? இது போன்ற பேச்சுக்களெல்லாம் கேட்டு கேட்டு என் மனசே வெம்பி போகுதுடா ஈஸ்வரா. என்ன பண்ணுறது, பேசாமல் நம்ம முதியோர் இல்லம் போய் சேர்ந்துடலாம்னு தோணுது என்றார் பரமோ. முதியோர் இல்லத்தில் இல்லாத பிரச்சனையா என்ன? அவர்கள் சொன்ன நேரத்துக்கு எழுந்திருக்கணும், சொன்னது தான் சாப்பிடணும். கருணை கிடைக்கும், ஆனால் அன்பு கிடைக்காது. அக்கறைக்கு இக்கரையே பச்சளைன்னு தேவையில்லை தோணும். எக்ஸ்பைரி டேட் தாண்டி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். தூக்கி போடாமல் வச்சிருக்கிறேங்கன்னு திருப்தி பட்டுக்கணும். முதியோர் எல்லாம் சகல வசதி இருக்குதுன்னே வச்சுக்கோ, ஆனால் அங்கே இங்கே இருக்கிற மாதிரி சுதந்திரமாக மகன் மகள் பேர பிள்ளைகளுடன் எல்லாம் இருக்க முடியுமா? இல்லை அவர்களையெல்லாம் பார்க்க முடியுமா? ஒரு நாளும் கிளையுமா மருமகள் பேரன் பிள்ளைகள் மத்தியில் சிரிப்புடன் கொண்டாடலாம். சூரியன் போச்சேன்னு அழுவாதே, நட்சத்திரம் வருதேன்னு ஆனந்தப்படு. அடுத்த வாரம் தீபாவளி வருது, குடும்பமே ஒன்றா கூடும். அந்த திருப்தி இருக்குதே, அதுக்கு இணை ஏதும் இல்லைப்பா. நீ சிம்மாசனத்திலிருந்து இறங்கிற, அப்போ தான் வாழ்க்கை பிடிபடும். உடல்நிலை ரொம்ப மோசமாகும்போது நம்ம வாழ்க்கையை பற்றி குடும்பம் நம்மளை பார்த்துப்பாங்க. பூசு விதறல் போல் தன்மேல் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஈஸ்வரனின் வார்த்தைகளை அசை போட்டபடியே வீட்டுப்படி ஏறினார் பரமசிவம். அப்பா, எங்கப்பா போயிட்டீங்க? வீட்டுக்கு வந்தேன், உங்களை காணோம். அப்படியே பகீர்ன்றுச்சு. எங்காவது கண்ணு தெரியாமல் விழுந்து கிடக்குறீங்களோன்னு பார்க்கத்தான் கிளம்பிட்டு இருக்கேன். செருப்புக்குள் கால் நுழைத்து நின்ற மகள் சொன்னாள். எங்கப்பா போயிட போகிறேன், இதா இருக்கு ஈஸ்வரன் வீடு, அங்கே தான் போயிட்டு வரேன். நல்ல வேலை வந்துட்டீங்கப்பா. இங்கே பாருங்கள், தீபாவளிக்கு ட்ரெஸ்ஸு, உங்களுக்கு பிடிச்ச பச்சை கலர் ஷர்ட்டு. அவள் குரலில் வாஞ்சை. எனக்கு எதுக்குமா புதுசெல்லாம், வீண் செலவு போ. நல்லா இருக்கே உங்கள் பேச்சு, உங்களுக்கு போகத்தான் எங்களுக்கெல்லாம். மகள் இது மாதிரி பாசம் கட்டியது இல்லையா? இல்லை அவருக்கு திட்டுவது மட்டுமே மூளையில் பதிவாகி இருந்ததால் இதெல்லாம் தெரியவில்லையா? மாத்தி யோசின்னு ஈஸ்வரன் சொன்னது இதைத்தானோ? தாத்தா, இங்கே பாருங்க தாத்தா, அம்மா எனக்காக வாங்கிட்டு வந்திருக்காங்க டிராயிங் புக்கு. என் விருப்பப்படி என்ன வேணா வரையலாம், நீங்கள் எனக்கு முதல்ல வரைஞ்சு தாங்க தாத்தா என்றான் பேரன். நம் கையில் வாழ்க்கை என்பது போல ஒரு ஜன்னல் திறப்பது போல் வரைந்தார். திறந்ததும் பார்வைக்கு கடல் அலைகள் பாய்விரிக்கும் கோலமும் வானம் உதய சூரியனை எதிர்பார்த்திருக்கும் சிவந்த கோலம் தெரியும்படியும் வரைந்தார். நல்லா இருக்கா? ஆம் தாத்தா, ரொம்ப நல்லா இருக்கு. ஆம், வாழ்க்கையும் நல்லாதான் இருக்கிறது. இளமையின் திமிரையும் நான் என்பதையும் விட்டுவிட்டால் நன்றாகத்தான் இருக்கும். குதூகலம் விரிந்து வாழ்க்கையின் நுரை போல் வளரும். அங்கே ஈஸ்வரன் வீட்டில் என்ன நடந்ததென்றால், குலதெய்வம் கோவிலுக்கு அம்மா கூட்டிட்டு போனாங்க என்றவள் குங்குமம் கொடுத்து விட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா என்றாள் ரேவதி. அவருக்கு உச்சி குளிர்ந்தது. நல்லா இருமா என மனதார வாழ்த்தினார். இதெல்லாம் முதியோர் இல்லத்தில் கிடைக்குமா? என்னமோ அங்கே போயிடலாம் போல இருக்குன்னு சொன்னியேடா பரமோ. வாழ நினைத்தால் எந்த வயதிலும் நன்கு வாழலாம் பரமோ. நன்றாக வாழ்வோம் என நினைத்து கொண்டார் ஈஸ்வரன். ஆமாங்க நண்பர்களே, என்னதான் வாழ்க்கையில் முதுமை ஏற்பட்டாலும் குடும்பத்துடன் ஒன்றி போனால் அதில் இருக்கும் சந்தோஷங்கள் வேறெங்கும் கிடைக்காது. வயதான காலத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்தோம்னா குடும்பமும் நல்லா இருக்கும், நம் வாழ்க்கையும் மகிழ்ச்சியுடன் இருக்கும். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.